பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்க்கையில் என்ன பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது? இந்த பயத்தினால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறீர்கள். அன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் யூதர்களுக்கு சீசர்கள் பயப்பட்டு ஒரு இடத்துல கூடி கதவுகள் பூட்டப்பட்டிருந்து அந்த அறைக்குள் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் என்று யோவான் 20:19 நம்ம வாசிக்கிறோம். எதன் நிமித்தம் இன்றைக்கு பயப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறீர்கள்? கோர்ட் கேஸ், அது என்ன ஆகுமோ என்று பயப்பட்டு கொள்கிறீர்களா? இல்லை, நான் போயிட்டு வந்த இன்டர்வியூ வேலை எனக்கு கிடைக்குமா என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, என்னுடைய பிஸ்னஸில் என்ன ஆகுமோ என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த திருமண வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, என் சரீரம் இந்த வியாதி நிமித்தம் என்ன ஆகுமோ என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, ஊழியத்தின் நிமித்தம் என் ஊழியம் என்ன ஆகும் என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் என்னமாக என்று பயப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்களிடத்தில் முதல்ல ஆவது இயேசு உங்களுக்கு சமாதானத்தை அருள்வார். நீ கூடியிருக்கிற உன் வீட்டுக்குள்ள வந்து முதல்ல உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். எல்லாவற்றிலும் நிறைவான பலனை பெறும்படியாக ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம், இரக்கம், கிருபை நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இப்போ இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களிலும் எதன் நிமித்தம் பயப்பட்டு முடங்கி வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ அவளுக்கு நீர் சமாதானத்தை அருள்வீராக. நீர் சமாதானத்தின் தேவனாண்டவரே, இன்றைக்கு அவள் பயப்படுகிற காரியங்கள் அற்புதமாய் முடியட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.